இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரீசெண்டா லூமிக்ஸ்க்கு வந்திருக்கிற சூப்பரான ஃபர்மர் அப்டேட்ஸ் பத்தி பேச போறோம். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தமா 5 கேமரா சிஸ்டத்துக்கு ஃபர்மர் அப்டேட் வந்திருக்கு. 3 ஃபுல் ஃப்ரேம் கேமரா, 2 மைக்ரோ ஃபோர் தேர்ட்ஸ், S52, S52X, S9, GH7, G9 Mark II. சிம்பிளா அழகா தெளிவா பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சோ S52X க்கு 2.4 வெர்ஷன் 2.4, S52 க்கு வெர்ஷன் 3.4, S9 க்கு வெர்ஷன் 1.6. இதுதான் இந்த ரீசன்ட் ஃபர்மர் அப்டேட். DJI RS கிம்பலுக்கு, அதாவது ரோனின் எஸ் கிம்பலுக்கு ப்ளூடூத் அண்ட் வயர் சப்போர்ட் ஃபுல் கம்பேட்டபிளாக கொடுத்துருக்காங்க. RS4 Pro, RS4, RS4 Mini. ஜஸ்ட் ரெக்கார்ட் ஆன் அண்ட் ஆஃப் மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் அப்பச்சர், ISO, அதர் ஃபங்க்ஷன்ஸை இப்போதைக்கு உங்களோட கிம்பிளை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ முன்னாடி இந்த மேனுவல் ஃபோக்கஸ், கிம்பிளை வச்சு மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மேக்னிஃபிகேஷன் வந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அது இப்போதைக்கு கிடையாது. ஸோ இப்போ தான் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துக்குள்ள வந்திருக்கீங்க. லூமிக்ஸோட ஃப்ளோ ஆப், இதை பற்றி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், மேபி தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த லூமிக்ஸ் ஃப்ளோ ஆப்புக்கான கம்ப்ளீட் சப்போர்ட்டை இந்த ஃபர்மர் அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த லூமிக்ஸ் ஃப்ளோ ஆப்னா என்னன்னா சுருக்கமாக சொல்கிறேன். ஸோ உங்களோட ஃபோனை, ஜஸ்ட் உங்களோட ஆண்ட்ராய்டோ ஒரு iOS ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்டர்னல் மானிட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் மானிட்டர் வந்து லட் வியூ அசிஸ்ட்காகவும் வச்சுக்கலாம். உங்கள் கேமராவில் நீங்கள் வந்து வீலாகில் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் மானிட்டர் வந்து ஒரு 15,000 20,000க்கு நீங்கள் தனியாக செப்பரேட்டாக தேர்ட் பார்ட்டி மானிட்டர் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் வயர்ட் ஆர் வயர்லெஸ் மானிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் லட்டை நீங்கள் டேரெக்டாக லட்டை அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் ஃபோனில் நீங்கள் ஜஸ்ட் சிங்கிள் டேப்பில் லட் ப்ரீவியூ பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஃபோக்கஸ் ஃப்ரேம்ஸ் டிஸ்பிளே பண்ணலாம். அப்படியே மானிட்டரை வந்து நீங்கள் மானிட்டர் என்ன பார்க்குறீங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். மல்டிபிள் ஃப்ரேம் மார்க்கர்ஸ், உங்கள் கேமராவில் கொடுத்துருக்கிற மல்டிபிள் ஃப்ரேம் மார்க்கர்ஸ், அதாவது ஒரே நேரத்தில் 3 ஃப்ரேம் மார்க்கர்ஸ் வச்சு நம்ம பார்த்துருப்போம் லூமிக்ஸில். ஸோ அந்த ஃப்ரேம் மார்க்கர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் வெர்டிக்கல் ஃபார்மேட், ஹரிசானல் ஃபார்மேட், 1:1 ரேஷியோ, 9:16 ரேஷியோ, அந்த மாதிரி ஏகப்பட்ட ரேஷியோ இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ உங்களோட ஃபோனில் டேரெக்டாக பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான இன்னொரு விஷயம், மிரர் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஃபோனை இந்த கேமராக்கு மேலே நான் வச்சு நான் டேரெக்டாக இதில் இருக்கிற விஷயத்த நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன், மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் தெரியக்கூடிய இந்த கேமராலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை நான் இந்த ஃபோன் மூலமாக இருக்கக்கூடிய மீத உள்ள 4 டிவைஸ்க்கு ஒரே நேரத்தில் மிரர் பண்ண முடியும். இதுதாங்க அருமையான விஷயம். இது வேறு எந்த சிஸ்டத்துலையும் கிடையாது. ஸோ மானிட்டர் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஃப்ரேம் மார்க்கர்ஸ், லட் வியூ அசிஸ்ட் இருக்குது, மிரர் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த லூமிக்ஸ் ஃப்ளோ ஆப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் ஸ்கிரிப்டிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃப்ளோவுக்காக உள்ள விஷயம். இதை போட்டு இன்னைக்கு தெளிவாக குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அது தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தென் இன்னொரு அப்டேட், ஃபோக்கஸ் ரிங் கண்ட்ரோல் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு லென்ஸ் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு ஃபோக்கஸ் ரிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோக்கஸ் ரிங்கை வந்து நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸில் இருக்கும்போது நீங்கள் ஃபோக்கஸ் ரிங்கை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்போதைக்கு அந்த ஃபோக்கஸ் ரிங்கை நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது அசைன் பண்ணிக்கலாம். எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் அசைன் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரண்ட் டயல், பேக் டயல் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இல்லைனா ISO சேஞ்ச் பண்ணுறது, சென்சிட்டிவிட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஒயிட் பேலன்ஸ், இல்லைனா ஒயிட் பேலன்ஸோட கலர் டெம்பரேச்சர் நீங்கள் மாற்றுறது, அதில் இருக்கிற டிண்ட்டை மாற்றுறது, ஷட்டர் ஸ்பீட், கிராப் ஜூம், ஃபோட்டோ ஸ்டைல், ஆட்டோ ஃபோக்கஸ் மோட் அப்படின்னு உங்கள் கேமராவில் எதெல்லாம் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணலாமோ அது எல்லாத்தையும் இந்த ரிங்கில் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ணும்போது இவ்வளோதையும் வச்சுக்கலாம். இதோட டைரக்ஷனையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இப்படி வேணாம்னா இப்படி வச்சுக்கலாம், எவ்வளோ ஆங்கிளில் மாற்றணும் அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது லீனியராக ஒர்க் ஆகணுமா, நான் லீனியராக ஒர்க் ஆகணுமா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபோக்கஸ் ரிங்குக்கு மட்டுமே இவ்வளோ அப்டேட்டை இந்த ஃபர்மரில் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு சூப்பரான ஒரு விஷயம், ஷட்டர் ஸ்பீட் லிமிட்டர் அப்படிங்கிற வீடியோ ஃபீச்சர்ஸை இப்போ இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஷட்டர் ஆங்கிள் இல்லாமல் ஷட்டர் ஸ்பீடு வச்சு நீங்கள் வீடியோ எடுக்கிற ஆளாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரேம் ரேட்டுக்கு கீழே உங்களோட ஷட்டர் ஸ்பீடு வராமல் இருக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு வளையம்னு வச்சுக்கலாம். ஷட்டர் ஸ்பீடை லிமிட் பண்ணுற விஷயம். இப்போ நீங்கள் 50 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 1/50 இருக்கணும் உங்களோட ஷட்டர் ஸ்பீடு. அதுக்கு கீழே வராமல் இருக்கிறது நல்லது. ஸோ மினிமம் 1/50க்கு கீழே வராமல் இருக்கணும்னா இந்த ஷட்டர் ஸ்பீட் லிமிட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஆக்சிடென்டெல்லாம் திரும்பும்போது 1/50க்கு கீழே வராமல் இந்த கேமரா பார்த்துக்கும். இல்லை எனக்கு வந்து க்ரியேட்டிவாக வேணும், எனக்கு வந்து அந்த ட்ராகில் ஷட்டர் ட்ராக் மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும், மோஷன் பிளர்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, எனக்கு வீடியோவில் ஷட்டர் ஸ்பீடு வந்து கரண்ட் ஃப்ரேம் ரேட்டுக்கு கீழே எனக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸில் இருக்கும்போது ஷட்டர் ஸ்பீட் லிமிட்டர் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பிலோ யுவர் ஃப்ரேம் ரேட்டுக்கு கீழே அப் டு ½ செகண்ட் வரைக்கும் நீங்கள் உங்களோட ஷட்டர் ஸ்பீடை கொண்டு வர முடியும். தென் ஒரு அருமையான விஷயம், இந்த மாதிரி கொடாக்ஸ் ஃப்ளாஷஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, மவுண்ட், அதாவது லூமிக்ஸ்க்குள்ள ஒலிம்பஸ் மவுண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
முன்னாடி அந்த ஃப்ளாஷோட டிடிஎல்லாக இருக்கட்டும், கொஞ்சம் அந்த எக்ஸ்போஷராக இருக்கட்டும், இல்லை அந்த ஷட்டர் லேகாக இருக்கட்டும், எல்லாமே இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல் கம்பேட்டபிளில் உங்களோட அதாவது லூமிஸுக்கு கொடுத்துருக்கிற அந்த மவுண்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட அதர் பிராண்ட் ஃப்ளாஷஸ் எஸ்பெஷலி கோடாக்ஸ் ஃப்ளாஷஸ் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இப்போ உங்களோட S52, S52X கேமராஸில் ரன் ஆகுது. ஸோ ஃப்ளாஷை பற்றி பேசும்போது இதுலேருந்தே சிறப்பான 2 விஷயங்களை இந்த ஃபர்ம்வேர் அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று கான்ஸ்டன்ட் ப்ரீவியூ. முன்னாடி நீங்கள் இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் கேமராவில் இந்த ஃப்ளாஷை மேலே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பார்க்குறீங்கன்னே தெரியாது. ஸோ உங்களுக்கு ஆக்சுவல் எக்ஸ்போஷர் என்னவோ அது போயிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிட்டு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணவோ சப்ஜெக்ட் எங்கே நிற்குது அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. ஃப்ளாஷை கழட்டிட்டிங்கன்னா நார்மல் கான்ஸ்டன்ட் ப்ரிவியூவில் ஒர்க் ஆகும். ஸோ அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதை இப்போ இந்த ஃபர்ம்வேர் அப்டேட்டில் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஈவன் உங்கள் ஃப்ளாஷ் யூனிட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணாலும் உங்களோட கான்ஸ்டன்ட் ப்ரிவியூ சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த விஷயம் எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட செட்டிங்ஸில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். தென் ஃப்ளாஷ் யூனிட்டுக்கு இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ISO கண்ட்ரோல். கேமராவில் நீங்கள் ISO ஆட்டோவில் வச்சிருக்கீங்க, ஃப்ளாஷையும் ஆட்டோ எக்ஸ்போஷரில் வச்சிருக்கீங்க, அதாவது TTL வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த TTL ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக உங்கள் கேமராவோட பேஸ் ISOக்கு புஷ் பண்ணி கொண்டு போகும் உங்கள் கேமரா. ஸோ ISO ஆட்டோவில் வச்சிருந்தீங்கன்னா ISO 100க்கு புஷ் பண்ணி கொண்டு போய் இதோட பவரை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்போஷர் கொடுக்க ட்ரை பண்ணும். அப்போ என்ன ஆகும், உங்களோட பேட்டரி காலியாகவும் உங்களுக்கு அந்த ரீசைக்கிள் டைம் திருப்பி கிடைக்காது. இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த ஃப்ரேமுக்கு அந்த இடத்துக்கு எவ்வளோ ISO இருந்தால் உங்களுக்கு வித்தவுட் கிரெயின்ஸ் வித்தவுட் நாய்ஸ் டிஜிட்டல் நாய்ஸ் இல்லாமல் அந்த பிக்சரை கொடுக்க முடியும் வித் ஃப்ளாஷ் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேஸ் ISOக்கு புஷ் பண்ணுற விஷயத்தை மறந்துட்டு இப்போ சப்போஸ் எனக்கு நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் வித் ஃப்ளாஷோட TTL போட்டு எடுக்கிறேன், ISO ஆட்டோவில் வச்சுருக்கேன் அப்படின்னா முன்னாடியில் எப்படி வரும் அப்படின்னா ISO 100க்கு கொண்டு போய் புஷ் பண்ணி நிறுத்திடும். என்னோடய ஃப்ளாஷ் தான் அதிகமாக பவர் ஆகும். இப்போதைக்கு அதே இடத்துல நான் வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது ஆஃப்டர் அப்டேட் இப்போதைக்கு ISO 100க்கு போகாமல் ISO 800ல் வச்சு என்னோடய ஃப்ளாஷ் பவரை கொஞ்சம் கம்மி பண்ணி அதே மாதிரியான எக்ஸ்போஷர் கொடுக்குது. இது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ TTLல நீங்கள் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணும்போது உங்களோட ISO கண்ட்ரோலையும் மாற்றிருக்காங்க. தென் இந்த ஃபர்ம்வேர் அப்டேட்டில் புதுசாக வந்திருக்கக்கூடிய 100 to 500 டெலி ஜூம் லென்ஸ். ஸோ அந்த லென்ஸுக்கான சப்போர்ட்டையும் இப்போ இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லென்ஸ் வரும்போது 2 டெலி கன்வெர்ட்டர் வந்துச்சு, அதாவது 1.4x 2x டெலி கன்வெர்ட்டர்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த டெலி கன்வெர்ட்டர்ஸ்க்கான சப்போர்ட்டையும் இந்த ஃபர்ம்வேர் அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது சூப்பரான சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னா, உங்களுக்கு முன்னாடி நம்ம கேமரா பவர் ஆன் பண்ணும்போது அதுவும் கோல்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாள் ஃபுல்லும் யூஸ் பண்ணல, பேட்டரி நீங்கள் ரொம்ப நாள் கழட்டி வச்சுருக்கீங்க, திடீர்னு போட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு திரும்பி ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியில் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு உண்மையை சொல்லணும்னா 3 அல்லது 4 செகண்ட் வரைக்கும் ஆகும், அதாவது கோல்டு ஸ்டார்ட்டில். இப்போது அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ம்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இமிடியேட்டாக வித்தின் 2 செகண்ட்ஸ் 1.5 செகண்ட்ஸ்னு சொல்கிறான், 1.5 செகண்டில் டக்குன்னு அந்த வருது, ஆன் ஆகிட்டு அந்த ஸ்க்ரீன் வந்துடுது. ஸோ இது ஒரு அருமையான விஷயம். ஒரு இமிடியேட்டாக ஒரு சீன் நடக்குது, கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னா உடனே ஆன் பண்ணி டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு அந்த சீனுக்குள்ளே நம்ம என்டர் ஆக முடியும். தென் 17:9ங்கிற இந்த சினிமாஸ்கோப் ஆஸ்பெக்ட் ரேஷியோவை இப்போது உங்களோட ப்ராக்ஸி வீடியோ ரைட் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் சில கம்பேட்டபிள் லென்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் அப்பச்சர் f45 வரைக்கும் தான் போக முடியும்னு இருந்துச்சு. அதை இப்போ f90 வரைக்கும், அதாவது அப்பச்சர் வேல்யூவை 90 வரைக்கும் நீங்கள் இப்போதைக்கு உங்கள் கம்பேட்டபிள் லென்சஸில் சில லென்சஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபர்ம்வேர் அப்டேட்டோட சேர்த்து ஆல்ரெடி லூமிக்ஸ் லேப் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேஜிக் லட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேஜிக் லட் எப்படி வேலை செய்யுது, அதை இந்த கேமராஸ்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தனியாக செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம கையில் புதுசாக வந்திருக்கக்கூடிய இப்போதைக்கு கரண்ட் ஃப்ளாக்ஷிப் கேமராவான S12 கேமரா இருக்குது. இதுக்கான தனி செப்பரேட்டான ஒரு ரிவ்யூ வீடியோ காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஃபர்ம்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன விஷயங்கள் புதுசாக மாறி இருக்குது, இந்த S12, S12e கேமராஸில் என்னென்ன புது விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் ரிவ்யூவாக இருக்கட்டும், அதர் ஒயிட் போர்டு செஷனாக இருக்கட்டும், இது மாதிரி தனித்தனி செப்பரேட் டுட்டோரியல் வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ லூமிக்ஸ் சீரிஸில் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபுல் டிஸ்க்ளைமர், திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ. நான் ஆல்ரெடி ஒரு பேஷனட் லூமிக்ஸ் யூஸர்னால கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஈக்கோ சிஸ்டத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த ஃபர்ம்வேர் அப்டேட்டில் சொல்கிறோம். இதுக்கு பின்னாடி வரக்கூடிய லூமிக்ஸ் சீரிஸ்லையும் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மெரேமி ஸ்டுடியோ. We create a bond with you. Bye bye.